என்னது பார்வதியும் கமருதீனும் சேர்ந்து பிக் பாஸ் டீம் மேலே கேஸ் பண்ணுமா? என்னையா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வினோதினி வைத்தியநாதன் அவர்கள், அவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ். ஸோ எல்லா படத்துலையும் நடிச்சிருக்காங்க. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்ற படம் வந்து நடிச்சிருந்தாங்க. ஸோ அதில் அவங்க கேரக்டர் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அவங்க பார்வதிக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணி பார்வதி ஏன் விஜய் டிவி இந்த அளவுக்கு வந்து கேவலப்படுத்தி அனுப்புனாங்க, அதற்கு கண்டிப்பாக நியாயப்படி பார்த்தோம்னா மக்கள் வந்து என்னதான் வந்து சொன்னால் கூட, ரெட் கார்டு வந்து ஜஸ்டிஃபை பண்ணால் கூட, அவங்கள இந்த அளவுக்கு இந்த ஒரு விஷயத்துக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு நடந்த அந்த அவலத்தை அப்படியே மூடி மறைத்து டிஆர்பிக்காக யூஸ் பண்ணி த்ரோ பண்ண பார்வதி தான் இந்த நிகழ்ச்சி மேலே ஒரு கேஸ் பண்ணும் அப்படின்றத ரொம்ப அற்புதமாக மக்கள் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதனுடைய இம்பேக்ட் வந்து பார்வதி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த ஊரான மதுரையில் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டு. ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் தெளிவாக டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் கொடுத்து உங்களுக்கான அந்த ஆதரவை எனக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொடுங்க. ஓகே, கண்டிப்பாக கொடுப்பீங்க நம்புகிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அவங்களுடைய எக்ஸிட் அப்படிங்கிறது, ரெட் கார்டு அப்படிங்கிறது ஒரு பக்கம் நியாயம்தான். அது வந்து அநியாயம் சொல்ல முடியாது, நியாயமான ரெட் கார்டு தான். ஆனால் சாண்ட்ராவை ஏன் நீங்கள் வந்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி அந்த கோணத்தில் ஏன் விஜய் சேதுபதி இல்லைன்னு சொல்லிட்டு மக்கள் அனைவரும் கேள்வி கேட்டுருக்காங்க. இதில் வினோதினி வைத்தியநாதன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒருத்தவங்க தான் எனக்கு தெரிஞ்சு வெளியே வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க பார்வதி நிற்கிற மாதிரி. அந்த போஸ்டரில் நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க, இன்னொரு இமேஜ் போட்டுருவாங்க, அதில் கமருதீன் இருப்பார். சரியா? அது வந்து அப்போ சீரியல் அந்த பழக்கம் தான். பட் பாரதி கமருதீன் அப்போ பேசினாங்களா இல்லையான்னு தெரியல. இவங்களே வந்து பாரதியோடைய பிஆர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி பரப்பிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் ஹவுஸ்மேட்ஸ் படத்துக்கு அவங்க வந்திருந்தாங்க, அப்போ நான் வந்து ஃபோட்டோ எடுத்தேன். இப்போ நான் ஏன் போடுறேன் அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு வெளியே மக்கள் திட்டுறாங்க, அதெல்லாம் ஓகே. பட் உள்ளே இருக்கிறவங்களே வந்து என்னமோ கமருதீன் வந்து ஒன்றுமே தெரியாது, அவருக்கு பச்சை பாப்பா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து மயக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அங்கே உள்ளே இருக்கிறவங்க அந்த கோணத்தில் பேசினாங்க. பிக் பாஸ் வந்து ரெட் கார்டு கொடுத்த கண்டஸ்டண்ட்டை அப்படி எல்லை மீறி போகுதுன்னா முதல்ல அந்த டாஸ்க்கை ஸ்டாப் பண்ணிடுறேன், ஏன் பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புனாங்க. நம்ம எழுப்பின கேள்வி தான் அது. அது மட்டும் இல்லாமல் கமருதீன் சின்ன பாப்பா அவர் தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஏன் டார்கெட் பண்ணுறீங்க, ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிட்டீங்க அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ஏன் நிற்க வைக்கிறீங்க ரெண்டு பேரையுமே? ரெட் கார்டு கொடுத்துட்டு வந்து வெளியே அப்படியே வந்து திறந்துட்டு கேட்டை திறக்கிறோம் நாங்கள் வெளியே வாங்கலாம் என்றைக்குமே கூட மாட்டாங்க. நீங்கள் மகத்தோட ரெட் கார்டாக இருக்கட்டும், சரவணனோட ரெட் கார்டாக இருக்கட்டும், அடுத்து பிரதீப் ஆண்டனியோட ரெட் கார்டாக இருக்கட்டும், எல்லாமே கன்வர்ஷன் ரூம் தான் வந்து கூப்பிடுவாங்க, அங்கேருந்து கண்ணை கட்டி கூப்பிட்டு போயிடுவாங்க. பட் இதில் ரொம்ப கேவலப்படுத்துகிற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் சாண்ட்ரா மேல் உள்ள ஒரு அக்கறையில் தன்னுடைய நண்பனுடைய ஒய்ஃப் அப்படின்றதை தாண்டி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஏன்னா அதுதானே உண்மை, மக்களுடைய கருத்தை அதுதானே. நண்பனுடைய மனைவிக்கு ஃபேவரிசம் பார்த்துட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. நியாயப்படி நம்ம பிரஜன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லார் மேலேயும் நான் கேஸ் போடுறேன் அப்படின்னு சொல்கிறாருல்ல. ஆனால் உண்மையிலேயே பிரஜன் மேலே தான் வந்து பார்வதி கமருதீன் கேஸ் போடணும், இந்த மாதிரி வந்து சாண்ட்ரா ட்ராமா பண்ணி எங்களுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டா அப்படின்ற அந்த கோணத்தில் எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சபரிக்கு கண்ணில் அடிபட்ட பொழுது, சபரி அடித்தாங்கல்ல பார்வதியை, அப்போ பார்வதி கண் அடிபட்ட போது பிக் பாஸ் என்ன பிடுங்கிட்டா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி அந்த கேள்வியும் வினோதினி கேட்டிருக்காங்க. ஏன்னா அப்போ வயலன்ஸாக தெரிலையா பிக் பாஸுக்கு அந்த விஷயம் பண்ணும்போது? அப்போது ஒரு சுற்றி இப்போ வந்து வெளியே ஒரு பிம்பம் வந்து கிரியேட் பண்ணுறாங்களா, மக்கள் வந்து வெறுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பார்வதியை இந்த ரெட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா தேவையற்றது தான். ஏன்னா எல்லாருக்கும் முன்னாடி கொடுத்துருக்கணும், ஏன் இவங்களுக்கு மட்டும் வந்து இப்படி கொடுத்துட்டாங்க டக்குன்னு அப்படின்னு சொல்லி தான் ஆதங்கம் தான் படுறாங்க. அதற்கு அவ்வளோ சப்போர்ட் வந்து வந்துட்டு இருக்கு. அந்த சப்போர்ட்டை வந்து மறைமாற்றத்தான் நான் கேஸ் போடுறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நியாயப்படி பார்வதி கமருதீனுடைய லைஃப்பை காலி பண்ண பார்வதி கமருதீன் தான் வந்து கேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து வினோதினி அவர்கள் ரொம்ப பாயிண்ட்டாக வந்து பேசியிருக்காங்க. ஆனால் அது உண்மைதான்ல. இப்போ நம்மளே அப்படி தானே வந்து ஃபீல் பண்ணுறோம். அவங்களுடைய குரலை அடக்கிட்டாங்களே, பேசவே முடியல, ரெட் கார்டு கொடுத்துட்டு வெளியே வந்து அப்படியே நார்மலாக அனுப்பிட்டாங்க. அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க அந்த ஷோக்காக, அவங்க அந்த நிகழ்ச்சிக்காக. அப்படி இருக்கும்பொழுது அவங்களை எப்படி நீங்கள் தூக்கலாம் அப்படின்ற அந்த கேள்வி இருக்குல்ல. ஸோ அதுதான் பார்வதி தான் வந்து கேட்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. சரியா? இதில் வந்து எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. பார்வதி ஹேஸ் டு ரைஸ் வாய்ஸ் அகேன்ஸ்ட் த பிக் பாஸ் டீம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். சரியா? அடுத்து டிவிகேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு ஃபன் பண்ணி இந்த மாதிரி பிக் பாஸ் வீட்டில் உள்ள அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா இப்போ எதுக்கு வெளியே வரணும்? அவங்க தான் டவிடியன் ஸ்டாக்னு போட்டிருக்காங்க, அப்புறம் என்ன டிவிக்கு அப்படின்ற மாதிரி சிங்கர் சுஜித்ரா லூஸ்தராக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே இவங்க டிஃபேம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இவங்க தான் டிஃபமேஷன் போடணும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காம மீண்டும் சந்திப்போம். குட் பை.